ஒவ்வொரு நாளிலும் அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவர் உண்மையிலேயே நம்மை தேடுகிறவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்ம எல்லாருக்கும் மிகவும் பழக்கப்பட்ட ஒரு வசனம் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 34வது சங்கீதம் 10வது வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமாகவே தெரியும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நல்லா கவனிக்கணும், தெய்வ பிள்ளைகள் நம்ம ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை தேடுகிறவர்கள் அல்ல. என்னைக்குமே உலக ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களும் அல்ல. உலக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் வருகிறவர்களும் அல்ல. ஏன்னா அது வந்து அந்த மோட்டிவே நமக்கு வந்து தவறு என்பதை புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாய் நமக்கு சொல்லியிருக்கிறார் இல்லையா? பேதுரு கேட்கும் பொழுது, ஆண்டவரை எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் இந்த இம்மைக்குரிய காரியத்தை சொல்லாமல் மறுமைக்குரிய காரியத்தை பேசினார். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல இம்மைக்குரிய காரியத்தை எதிர்பார்த்து நீ வர வேண்டாம் என்பதுதான் அவருடைய காரியம். அப்ப இம்மைக்குரிய காரியத்தை குறித்து நாம தேட வேண்டியதில்லை. ஆனால் வேதம் நமக்கு இம்மைக்குரிய காரியத்தை குறித்தும் ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நாம் அதை குறித்து தேடாவிட்டாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அதையும் நாம தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரா? இந்த விஷயத்தில் நமக்கு தெளிவு இருக்கணும். கர்த்தர் நிச்சயமாகவே தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே, இது புதிய ஏற்பாடு மட்டுமல்ல, வேதத்தின் பொதுவான உபதேசமே இதுதான். இதை வந்து நிறைய பேர் இன்றைக்கு வந்து புரிந்து கொள்வதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உலக காரியங்களை குறித்து நிறைய இன்னைக்கு கள்ள உபதேசங்கள் ஏராளமாய் பெருகி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. நேற்று தினத்திலே இரவு நான் ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன். ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா, அந்த பிரசங்கத்தோட தலைப்பு அப்படி இருந்துச்சு. அப்படியே பார்க்கும்போது தலைப்பை பார்த்த உடனே என்னதான் இருக்குதுன்னு சொல்லி நானும் கொஞ்ச நேரம் பார்த்தேன். அந்த மெசேஜ் 1 ஹவருக்கு மேல பேசி இருந்துச்சு. அந்த சபை அந்த செய்தியின் தலைப்பு என்னன்னா, அனாயிண்டிங் ஃபார் கார்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. அதாவது கார் வாங்குறதுக்கான அபிஷேகம் அப்படின்னு அந்த செய்தியின் தலைப்பே கார் வாங்குறதுக்கான அபிஷேகம் அப்படின்னு இருந்துச்சு. சொல்லிட்டு அதுல போறதுனால அது கொஞ்ச நேரம் சும்மா கேட்டுதான் பார்த்தேன். என்னதான் பேசுறாங்கன்னு பார்த்தா சகிக்க முடியல. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது எப்படியெல்லாம் அது வசனத்தை புரட்டி பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவருக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப பொல்லாதவர்களே நீ நல்லது கொடுக்கிற, பரமபிதா நல்லது கொடுப்பார் சொல்லிட்டு அது காருன்னு சொல்லி கடைசியில ஆபிரகாமுக்கு அநேக ஒட்டகங்கள் இருந்துச்சு. அன்னைக்கு அதான் அவங்களுக்கு காரா இருந்துச்சு. அப்ப வந்து நீ உனக்கு ஒரு கார் இல்ல, நிறைய கார் ஆண்டவர் கொடுப்பார். இப்படி எல்லாம் அடிக்கிட்டே போனாங்க. அது கேட்கறதுக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருந்துச்சு. என்ன சொல்றது? ஆனா அதையும் நம்புறதுக்கு ஜனங்க இருக்கிறாங்க. அதையும் ஃபாலோ பண்ணி அதுக்காகவே அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்ல ஆட்கள் இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். இது வந்து ரொம்ப அபத்தமான காரியம். ஆனா அதே நேரத்திலே தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னைக்குமே நம்மள வந்து குறைவா இருக்கணும்னு ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. அதையும் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்முடைய நன்மைகள் குறைவில்லாமல் நம்மை வைப்பது ஆண்டவருடைய சித்தம். மத்தேயு 6:8 சொல்லுகிறது, உங்கள் பரமபிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம வேண்டிக் கொண்டு நம்ம அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். இந்த நாள்ல நமக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். நாளைக்கு நமக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நேரத்தில் நமக்கு என்னது தேவை என்பது அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற காரியம், நீங்க அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நீங்க நல்லா ஃபுல்லா ஒரு தடவை நீங்க படிச்சு பாருங்க. அது சாப்டர் ஃபுல்லா படிச்சு பாருங்க. 6ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா பல விஷயங்கள் அதுல இருக்கும். நம்ம அதை கவனிக்கிறது இல்ல. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இதை சொல்றாரு. உங்கள் பரமபிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அப்ப நமக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும். எது நம்முடைய அவசியமானது என்பது அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தரை தேடுகிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைவில்லாமல், அதாவது சில சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க, இது ஒரு விஷயத்துல தான் எனக்கு குறை இருக்கு அப்படின்னுவாங்க. எல்லாமே எனக்கு நல்லா போயிட்டு இருக்கு,
இந்த ஒரே ஒரு குறைதான் என் வாழ்க்கையில, இது ஒரே ஒரு பிரச்சனை நான் வாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை தேடினா அந்த ஒரு நன்மை கூட குறைவில்லாமல் நான் உங்களை நடத்துவேங்கிறாரு. இது யாருமே சொல்ல முடியாது இல்ல, ஒரு நன்மை குறைவில்லாமல் நடத்துகிறார். அப்ப இதை நம்ம புரிந்து கொள்ளணும், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர். நம்ம கேட்கல, ஆண்டவரே நான் ஒன்னும் குறைவில்லாம என்ன வைங்கன்னு நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கேட்காமலே நம்மை ஒரு நன்மையும் குறைவில்லாமல் வைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். புரிதல புறஜாதி ஜனங்கள் அல்லது அஞ்ஞானிகள், வேதத்தின் வசனத்தின் அடிப்படை சொல்ல போனா அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள். இது அது மத்திய 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்கள் இவை அவர்களைப் போல செய்யாதிருங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், இவைகளை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இப்படியே ஆண்டவர் சொல்றாரு. ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது உலக காரியங்களை நம்ம தேட வேண்டியது இல்லை. ஆனா அதே நேரத்துல நம்முடைய தேவையை அறிந்திருக்கிற நல்ல தகப்பன் நம்முடைய தேவை அந்தந்த நேரத்திலே ஒரு நன்மையும் குறைவில்லாமல் நமக்கு செய்கிறார் என்பதிலும் சந்தேகமே நமக்கு வேண்டாம். கர்த்தர் அதை செய்வார். அப்ப இது பல நேரத்திலே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரை தேடும் பொழுது அல்லது உலக விஷயத்துல நமக்கு ஏதாவது ஒரு குறைவு இருக்கிறது என்றால் அது நம்மை சோர்வடைய செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாரும் மனுஷன் தான். அப்போ ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை தேடுறேன், அது நம்ம வெளியில நீங்க சொல்லலைன்னா கூட நினைக்கலாம். சில நேரத்தில் சிலர் நினைக்க வாய்ப்பு இருக்கிறது. எல்லாரும் நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஆண்டவரை தேடுறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த ஒரு தேவை இருக்குது, இந்த சூழ்நிலை மாற்றப்படாமல் இருக்கிறது, இந்த பிரச்சனை மட்டும் மாறாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றது என்னன்னா, ஒரு நன்மையும் குறைவுபடாது. இது ஆண்டவருடைய வார்த்தை. இதை நீங்க மைண்ட்ல பிலீவ் பண்ணாலே போதும். நீங்க அதை கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஆண்டவர் என்னை இப்படிதான் வைக்கிறது அவருடைய சித்தமா இருக்கிறது, இதை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும், இதை நீங்கள் விசுவாசித்தாலே போதும், உங்களுக்கு தானாய் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இதைத்தான் ஆண்டவர் பேசுறார். அந்த 6ஆம் அதிகாரத்துல 25ல இருந்து 34 வரைக்கும், அந்த சாப்டர் கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இதே தான் ஆண்டவர் பேசுறாரு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி உங்கள் உடைக்காகவோ உணவுக்காகவோ கவலைப்படாதிருங்கள் என்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, ஆனால் சாலமோன் முதலாய் தம்முடைய சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்றாரு. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், இது லூக்கால சொல்லப்படும் காகங்களை கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை, ஆனாலும் பரமபிதா அவைகளையும் பிழைப்பூட்டுகிறவராய் இருக்கிறாரே. அப்ப இதெல்லாம் சொல்றாரு. அதனால இதை பத்தி நீ கவலையப்படாதீங்க. பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார், அவைகளை உடுத்துவிக்கிறார். அவர்களை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்க ஸ்பெஷல். நீங்க காகத்தை போலல்ல, நீங்க ஒரு காட்டு புஷ்பத்தை போலல்ல, நீங்க ஸ்பெஷலான ஆட்கள். நீங்கள் என் சாயலாய் படைக்கப்பட்டவர்கள், நான் தெரிந்து கொண்டவர்கள், நான் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறேன், நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், நீங்க என் சொந்த பிள்ளைகள் ஆகினால் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேங்கிறார். அப்ப இது நமக்கு இதுல இன்னொரு ஸ்பெஷல் காரியம் பாத்தீங்கன்னா, அந்த 6ஆம் அதிகாரத்திலே கடைசியில 33ஆம் வசனத்துல வரும்போது சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப எவைகள்? அது காட்டு புஷ்பங்கள் சொல்றாரு, ஆகாயத்து பறவைகள் சொல்றாரு, இதையெல்லாம் சொல்றாரு பாருங்க. அப்போ இந்த உலக காரியங்கள் இதை நீங்க தேடவே வேண்டாம். முதலாவது என்னுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அதை நீங்க தேடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆளுகையை தேடுங்க, அவருடைய நீதி, தேவனுடைய வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கையை தேடுங்க. அதுல நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்கள் வாழ்க்கையில சகலமும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆண்டவர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நமக்கு கூட கொடுக்கிறவராய், அதை விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். எல்லாத்தையும் நமக்கு கூட கொடுக்க கர்த்தர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகினாலே நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர். ஏன் இன்னைக்கு நான் இதை ஸ்ட்ரெஸ் பண்ண கர்த்தரின் உள்ளத்துல ரொம்ப ஏவரன்னா, ஒரு காரியத்தை உணர்கிறேன். இது அதிகாலையில தினமும் கர்த்தரை தேடி வருகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோம். நம்முடைய இந்த நாளின் முதல் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், ஆண்டவரோடு இருக்கிறோம், ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துகிறோம், அதிலே நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம், ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறோம். நம்முடைய துதிகள் சோத்திரங்கள் எல்லாம் அவருடைய பார்வையில் அருமையாய் இருக்கிறது. நம்முடைய துதிகள் எல்லாம் அவருடைய பார்வையிலே சுகந்த வாசனையாய் இருக்கிறது. இதை கர்த்தர் சுகந்த வாசனையை நுகருகிறார்.
இது சுகந்த வாசனையை நுகரும் பொழுது இந்த துதிகள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதங்களாகவே கர்த்தர் மாற்றி விடுகிறார். நீங்க பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அங்கே நோவா 20:21 பாத்தீங்கன்னா தெரியும். நோவா பேழையை விட்டு இறங்குவார், அரராத் மலையில இறங்குவார். இறங்கின பிறகு கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நன்றி உணர்ச்சி. உலகம் முழுவதும் அழிஞ்சால் கர்த்தர் கிருபையாய் தன்னையும் தன் குடும்பத்தையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தாரு. உடனே கர்த்தருக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டுவார். அந்த பலிபீடத்தில் சுத்தமான பறவைகள் சிலவற்றையும் சுத்தமான மிருகங்கள் சிலவற்றையும் கொண்டு வந்து அங்கே பலி செலுத்துவார். பலியின் வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார். அப்ப பாத்தீங்கன்னா பலியின் வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார். அந்த சுத்தமான இருதயத்தோடு, எதையுமே எதிர்பார்க்காமல் நன்றி நிறைந்த இருதயத்தோடு மனதார கர்த்தருக்கு ஏறெடுக்கிற அந்த ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவர் சுகந்த வாசனையாய் நுகர்ந்தார். நுகர்ந்து விட்டு ஆண்டவர் அதன் பிறகு பாத்தீங்கன்னா நோவாகிட்ட பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அவங்கள பிளஸ் பண்றாரு. நீங்கள் பருகி, நோவா கேட்கவே இல்லை, ஆண்டவராக ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பருகி பெருகி பூமியை நிரப்புங்கள், சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். திருப்பி அந்த ஆசீர்வாதங்களை நோவா ஃபேமிலிக்கு கர்த்தர் கொண்டு வராரு. ஆண்டவர் ஆசீர்வதித்து கர்த்தர் அவங்களை சொல்றாரு, இனி நான் பூமியை நான் ஜலப்பிரவாகத்தினாலே நான் அழிப்பதில்லை என்று ஒரு வானவில்லை கர்த்தர் தோன்ற பண்ணி அங்கே ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் கூட இருந்து ஆண்டவர் நடத்தி வந்ததை அந்த இடத்துல நோவாவை ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சொல்லுகிறேன். ஆண்டவரை நம்ம தேடும் பொழுது நம்முடைய துதிகள் சோத்திரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் அருமையா இருக்கிறது. இந்த அருமையான துதிகளையும் சோத்திரங்களையும் அவர் சுகந்த வாசனையாய் நுகருகிறவர். நம்மை ஆசீர்வதிக்காமல் விடுவதே கிடையாது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனப்படுத்தாமல் விடுவது கிடையாது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தாமல் விடுவது கிடையாது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அனைத்து காரியங்களும் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாமல் எதுவுமே கிடையாது. உங்க லைஃப்ல நீங்கள் சந்திக்கிற நல்லவைகள் அல்லது பிரச்சனையான காரியங்கள், சந்தோஷமான காரியங்கள் அல்லது உங்கள் இருதயத்தை சோர்ந்து போக பண்ணுகிற காரியங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. அவர் பொறுமையோடு எல்லாவற்றையும் கவனிக்கிறார். கண்டிப்பாய் ஒவ்வொரு காரியத்திலும் ஆசீர்வதிக்காமல் விடுவது இல்லை. ஏன்னா நம்ம கர்த்தரை தேடுகிறவர்கள், நமக்கு கர்த்தர் சொல்றது ஒரு நன்மையும் குறைவுபடாது. சரியா? இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. என்னைக்குமே நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே லைவா லிட்டரலா நம்ம பார்க்கணும். அதை எந்த விதத்திலும் தவறான இன்டர்பிரேஷன் வந்துடக்கூடாது. அதை நீங்க அப்படியே உள்ளதை உள்ளபடி பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சிந்தனை உங்களுக்கு தெரியும், அவருடைய வாஞ்சி உங்களுக்கு தெரியும், அவர் உங்களை எப்படி நடத்த விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதனை நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு முன்பாய் மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கிறதிலும் ஆண்டவரை தேடுகிறதிலும் கவனம் செலுத்தும் பொழுதும் கண்டிப்பாய் உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவது என்ற பிரமாணத்தின்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். அதனாலே நிச்சயம் ஆண்டவரை தேடுகிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய ஆத்மாவை கர்த்தர் வாழ வைத்திருக்கிறவர். எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருக்க செய்கிறவராய் இருக்கிறார். அதைத்தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியம். இதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிற நேரடியான ஆசீர்வாத வார்த்தைகள். அதனால இதை நம்ம தேடுவதில்லை, நம்ம தேடுறது கர்த்தரை. ஆனால் ஆண்டவர் நமக்கு தேடாமலே சகலத்தையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை மாத்திரம் செலுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்கள். எல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீங்களே. அதனால் இந்த நேரத்தில் அப்பா, மெய்யாகவே உடைய வார்த்தையின்படியே ஒரு பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எல்லாவற்றிலையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறது உடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படியே நீங்க செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முதலாவது உடைய ராஜ்யத்தை உடைய நீதியும் தினந்தோறும் தேடுகிறார்கள். ஆகினால் எல்லாவற்றையும் கர்த்தர் கூட கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பரமபிதா, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே எங்களுக்கு இன்னது தேவை என்பது உங்களுக்கு தெரியும் அப்பா. நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. முதலாவது உடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியும் தேடினாலே போதும், மற்றதெல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்பட்டு விடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஆத்மாவை தினந்தோறும் உடைய பாதத்திலே கொண்டு வந்து எங்களை செழித்திருக்க பண்ணுகிறீங்க. ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலையும் எங்களை வாழ்ந்து
சுகமாயிருக்க ஒவ்வொருவரையும் நடத்துகிறதற்காக சோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா, சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த இடத்துல நமது பிள்ளைகளின் காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தடைகள் விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நடத்துவதற்காய் சோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். உடைய வார்த்தையின்படியே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிரிகளை நடப்பிக்கிறதற்காக சோத்திரம். உடைய வசனம் ஒருபோது வெறுமையாய் திரும்புவதில்லை. உடைய வார்த்தையின்படியே எமது பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காய் சோத்திரம். எங்கள் விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய வாஞ்சையின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துவதற்காக சோத்தரிக்கிறோம் அப்பா. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறப்பதே. ஆமென்.